ராதே கிருஷ்ணா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் டிவைன் ட்ராப்ஸ். இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போறதுக்குள்ள எல்லார்கிட்டயும் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்க யாராச்சும் அவமரியாதை பண்றதோ இல்ல திட்டுறதோ சண்டை போடுறதோ இன்சல்ட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அதை பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கார்? இதுதான் இன்னைக்கு டாபிக். ஸோ டாபிக் உள்ள போறதுக்குள்ள நான் ஒரு சின்ன கதை சொல்லிக்க விரும்புறேன். ஒரு கழுதை புலி கதைங்க. ஒரு காட்டில் கழுதை இருந்துச்சான். அந்த கழுதை வயிறு முட்டை புல்லை சாப்பிட்டுட்டு ரொம்ப தெம்பா இருக்கு, யாரு கூடயாவது வம்பு பண்ணணும்னு அழைச்சிட்டு இருக்கு. ஸோ பசியோடு இருக்க புலிகிட்ட போயிட்டு, ஹே புலியே சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டனே அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணுது. அந்த புலி அமைதியா உட்கார்ந்துருக்கு. இல்ல என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பேசவே மாட்டேற, நான் என்ன சாப்பிட்டேன் தெரியுமா? புல்லு சாப்பிட்டேன், புல்லு அதான் நீ எல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லுதான். ஸோ அந்த புல்லு, நான் சாப்பிட்ட புல்லோட கலர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறான். புலி சொல்லுது, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனால் அது பச்சை கலரில் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லுதான். அந்த கழுதை சொல்லுது, அதுதான் இல்லை, நான் சாப்பிட்ட புல்லோட கலர் சிகப்பு அப்படின்னு சொல்லுதான். ஸோ இந்த புலிக்கும் கழுதைக்கும் நடக்கிற ஆர்கியூமெண்ட்ல கடைசியில் அதை கோர்ட்டு கூட்டு போயிட்டாங்க. காட்டில் ஏது கோர்ட்டுன்றீங்களா? காட்டுக்கு ராஜா சிங்கம் கிட்ட தான். சிங்கம் ரெண்டு பேரையும் பேச வச்சு விசாரிச்சு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல குரூப் டிஸ்கஸே பண்ணிடுச்சுங்க. அதுதான் நம்ம கிருஷ்ணரும் சொல்றாரு. என்னன்னு கேக்குறீங்களா? சிங்கத்துக்கு ஒரு சிங்கம் புலிக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிச்சான், இனி ஒரு மாசத்துக்கு உனக்கு சாப்பாடு இல்லைன்னு. புலி அதிர்ச்சியில போயிடுச்சான். தப்பு செய்யாத எனக்கு ஏன் இந்த தண்டனை ராஜா அப்படின்னு கேட்குறான். தகுதி தராதரம் தெரியாத ஒரு கழுதை கிட்ட போய் சண்டை போடுற, அதுதான் உன் பிரச்சனை, அதுக்குதான் இந்த தண்டனைன்னு சொல்லுதான். கிருஷ்ணரும் இதே தாங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? சமத்துவம் யோக உச்சத்தேன்னு 2வது அத்தியாயத்துல 48வது ஸ்லோகத்துல சொல்றார். புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் சமமா பாக்குறவன் தான் யோகி. யூ ஷுட் நாட் ரியாக்ட். உனக்கு கோபம் வரும், ஒரு தடவை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டியா, இட்ஸ் ஓகே, எல்லாருக்கும் அது இயல்பு. ஏன்னா யாரும் மனுஷனா பிறக்கிறவங்க பெர்ஃபெக்ஷனா இருக்க முடியாது. ஆனா இனிமே டோன்ட் லூஸ் யுவர் கண்ட்ரோல், சேவ் யுவர் எனர்ஜி, யுவர் எனர்ஜி இஸ் யுவர் கரன்சி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ மக்களே, கரன்சியை நம்ம முதலீடு செய்யணும். நல்ல இடத்துல செஞ்சா நல்ல அறுவடை நமக்கு செய்யலாம். ஸோ ஸ்டே காம், கண்ட்ரோல். ரியாக்ட் பண்றது அவங்களோட நேச்சரை காட்டுது, ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறது உன்னோட வேல்யூவை காட்டுது. ஸோ இன்வெஸ்ட் யுவர் கரன்சி இன் அ வேல்யூபிள் பிளேஸ். இதுதான் இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ். ராதே கிருஷ்ணா மக்களே, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீ ராதே.